Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Good evening, students. Motivational sessions and the புதன்கிழமை உங்களுக்கு செஞ்சு கொண்டிருந்த நல்ல சமயம்ல இன்னொரு அர்ஜென்ட் சுச்சுவேஷனால எனக்கு திருப்பி போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அதனால நான் திரும்பி போனேன். அதாவது உங்களுக்கு இடையில நிப்பாட்டின மோட்டிவேஷனல் செஷன்ல நான் முக்கியமான சில விஷயங்கள் எடுத்துக்கொண்டு தான் போன புதன்கிழமை வந்தேன் உங்களை சந்திக்கிறதுக்கு. சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களோட சொல்லி அமைப்புல. அப்ப இன்றைக்கு அந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கு அந்த விஷயங்கள் நான் உங்களோட பேசுறேன். இந்த மோட்டிவேஷனல் செஷன் அரேஞ்ச் பண்ணியேன். ஸோ இன்னும் எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் 54 நாட்கள் இந்த அமைப்புல தான் இருக்குது. சரி, 54 நாள் இந்த அமைப்புல தான் உங்களுக்கு எக்ஸாமுக்குரிய காலக்கெடு இருக்குது. என்னன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி உங்களுக்குரிய பரீட்சை ஆரம்பமாக போகுது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி உங்களுக்குரிய பரீட்சை ஆரம்பமாக போகுது. அப்போ ஆகஸ்ட் 10ஆம் தேதியில இன்னைக்கு நாள் உங்களோட ஜூன் 15. ஸோ இங்கிருந்து 15 நாள் அங்கால சரி 30 நாள் 45 நாள் அங்கால 9 நாள் 54 நாள் 55 நாட்கள் எங்களோட கையில 55 டேஸ் 55 டேஸ் வந்து உங்களோட எக்ஸாம்ஸுக்கு இது இருக்குது. 55 டேஸ்ல நீங்க நிறைய பேர் சரி இந்த 55 நாட்கள் உங்களோட கையில் இருக்குது. நீங்க நிறைய பேர் நிறைய விதத்துல நிறைய மாதிரி பல விதங்கள்ல ட்ரை பண்ணி கொண்டு இருப்பீங்க. உங்களோட எக்ஸாமுக்கு பல விதத்துல ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஒரு விஷயத்த முதல்ல சொல்லி கொண்டு வரேன். என்னன்னா இப்ப எங்களோட ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் நான் இப்ப 9th கிளாஸ் 8 o'clock தான் முடிச்சு ஸ்கூல்ல அது முடிச்சுட்டு தான் இந்த செஷன் 8:40 ஸ்டார்ட் பண்ணுது. 2 செஷன் எல்லாமே கடைக்கு செய்யற செஷன் 8:40 ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் அதுதான். அப்ப என்ன விஷயம் கேட்டா எல்லா பிள்ளைகளுக்கிட்டையும் ஒரு பொதுவான ஒரு கருத்து பாராளுமன்றத்துல பேசப்படக்கூடிய கருத்தை பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன கருத்துன்னு கேட்டா எக்ஸாம் லேட் ஆகும், எங்களோட எக்ஸாம் 2 மாசம் லேட் ஆகும், எங்களோட எக்ஸாம் 1 மாசம் லேட் ஆகும் என்ற ஒரு கருத்து பிள்ளைகளுக்கு மத்தியில ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கிறது. சரியா? உங்களுக்கான எக்ஸாம் டேட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் தான் தருவாங்க. எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் இப்ப உங்களுக்கு அறிவிச்சுக்கிற டேட் ஆகஸ்ட் 10. அதுல எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் இதுவரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. இதுவரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. எங்களால எதிர்காலத்தில் என்ன மாற்றம் வரும், எப்படி மாற்றம் வரும், அது எக்ஸாம் பிட் போடப்படுமா, எக்ஸாம் ஒண்ணுக்காகுமா என்று சொல்லி எந்த ஒரு தீர்மானமும் எங்களுக்கு கிடைக்கல. சரி, பாராளுமன்றத்துல ஆளும் கட்சி கொண்டு வரதுக்கு எதிராக எதிர்கட்சி பேசுறதுக்கு தான் எதிர்கட்சி அவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க. சரி, அது எந்த வகையில நியாயப்படுத்தப்பட்டு எந்த வகையில உறுதிப்படுத்தப்பட்டு வரும் என்றது எங்களுக்கு சொல்ல தெரியும். சோ ஆகஸ்ட் 10 தான் இப்போதைக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸாம் டேட் நாங்க ரெடி ஆகுது ஆகஸ்ட் 10க்கு என்ற கருத்து தான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய. அதுக்கு பிறகு போகும் பின்னுக்காகும் முன்னுக்காகும் என்ற அந்த வார்த்தை அடியோடு மறந்து. சரி, அடியோட மறந்து தெளிவாக சொல்றேன். அந்த விஷயங்கள் அடியோட மறந்துடுங்க. அதை மைண்டுக்குள்ள போட்டு அவங்களோட எக்ஸாம்ல போக்கஸ்டா இல்லாம ஆக்கிக்கொள்ளலாம். நீங்க இப்போ ஒரு வேகத்தோட உத்வேகத்தோட பல பேரோட பின்னிக்கு புஷ் பண்ணி ஒரு வேகத்தோட படிச்சு கொண்டு போவீங்க. இந்த வேகத்தை இல்லாமக்க வானம், குறைச்சு கொள்ள வானம், கூட்டிக் கொள்வதை ஒழிய குறைக்க வானம். ஏன் சில நேரங்கள் இன்னும் 2 மாசம் எக்ஸாமுக்கு இருக்கிற மைண்ட் செட் உங்களோட மைண்டுக்கு வந்துட்டுண்டா போற வேகம் குறையும். ஆகஸ்ட் 10 எக்ஸாம் பேப்பர் உங்களோட கையில தரப்பாங்க. 2 மாசம் இருக்குன்னு சொன்னீங்க தானேடா அப்படின்னு யோசிப்பீங்க. சரி, சோ அதனால ஆகஸ்ட் 10 எக்ஸாம் உங்களுக்கு பிக்ஸ் பண்ணி கையில தரப்பட்டிருக்குது. மாற்றம் வந்தா வரட்டும், அது வேற விஷயம். சரி, இதுவரைக்கும் மாற்றம் வரல. அது வருமா இல்லையான்றது அந்த இறைவன் கையில இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 10 எக்ஸாம் என்றதாக எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மற்ற ப்ராசஸ் அதுக்கேற்ற மாதிரி போகுது. உங்களோட அவ்வளவு பாராளுமன்றத்துல அதாவது விவாதங்கள் போயிட்டு கொண்டிருந்தோம். பேப்பர்ஸை மார்க் பண்றாங்க, அதாவது அட்வான்ஸ் லெவல் பேப்பரை கரெக்ட் பண்றவங்களுக்கான அப்ளிகேஷன்ஸும் வந்திருக்கு. பேப்பர் கரெக்ஷன் அப்ளிகேஷன், சரியா? பேப்பர் மார்க்கிங் அப்ளிகேஷன் சொல்லி டீச்சர்ஸ் பேப்பர் மார்க்கிங்காக அப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சோ அதனால ஆகஸ்ட் 10க்குரிய அனைத்து வேலை திட்டங்களும் கல்வி அமைச்சு அவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறதுனால பிள்ளைகள் நீங்க மற்றவர்கள
சரி, மத்தவங்க கட்ட கட்டான்னு சொல்லுமே வதந்திகள், இந்த வதந்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்றத முதலாவது சொல்லிக் கொள்றேன் இந்த செஷன். சரி, யாருடையும் வதந்திகளை நம்பி யாருடையும் இதை நம்பி நீங்க ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. சரி, 55 நாட்கள் எக்ஸாமிக் இருக்குது என்றது அடிப்படையாக வச்சுதான் நாங்க இந்த செஷனை பேச போறோம். 55 நாட்கள்ல உங்களோட வெற்றியை நோக்கிய பயணத்துக்கு நான் 8 மந்திரங்கள் தரப்போறேன். எத்தனை மந்திரங்கள்? 8 மந்திரங்கள் தரப்போறேன். அந்த 8 மந்திரங்கள் தொடர்பாக பேசுவோம். சரி, 8 மந்திரங்கள் பிள்ளைகள் இப்ப உங்கள்ட்ட சரி இருக்கக்கூடிய 55 நாட்கள்ல பலவிதமான பிரச்சனைகள் உங்களோட முன்னுக்கு உங்களோட உள்ளத்துல இருக்கிறது இங்கிருந்து என்னால உணர முடியும். சரி, இங்கிருந்து என்னால உணர முடியுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் வெறுமனே 55 நாட்கள் தான் என் கையில் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சொல்றேன். சரி, நீங்க நான் சொல்ற பிரச்சனை சரியா இல்ல சரி சரி 55 நாட்கள் தான் இருக்குது. என்ன செய்யும்? 3 பாடம், 3 பாடத்துல பாடப்பரப்பு எவ்வளவு இருக்கு? அக்கௌண்டிங் 14 பாடம், எக்கனாமிக்ஸ் 12 பாடம், பிசினஸ் 18 பாடம், ஐசிடி இத்தனை பாடம், இப்படின்னு சொல்லி பாட பரப்புகள் முன்னுக்கு வந்துட்டு போகும். இப்படி படமாகிய அரசுத்துறை பொருளாதாரம் செம்மதி நிலுவை அட்டவணையும் நானே மாற்றும் இது பாடங்கள் பிரமாண்டம் இப்படின்னு சொல்லி 55 நாட்கள் என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன், இந்த டென்ஷன் எனக்கு ரிசல்ட்ஸ் என்னவா, ரிசல்ட்ஸ் குறைஞ்சா என் சமூகம், என் பெற்றோர், என் ஸ்கூல், எனக்கு படிச்ச டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் எப்படி முகம் கொடுக்க போறேன், இந்த மாதிரியான பல சிந்தனைகள் உங்களோட உள்ளத்துக்குள்ள இப்ப ஊடுருவிக்கிட்டு இருக்கு. சரி சரி, இப்ப உங்களோட உள்ளத்துக்குள்ள உள்ள குமுறல்கள் என்ன நடக்க போகிறது, டென்ஷன், பயம், அக்கவுண்டிங் பாடம் கஷ்டமா இருக்குது, சில கேள்விகள் நேரம் போதாம போகுது, 4 மணித்தியால போகுது, பாட்டு செய்யறதுக்கு பாட்டு 2.5 மணித்தியால போகுது, எக்கனாமிக்ஸ்ல இந்த சாப்டர் கஷ்டமாக இருக்குது, என்ன செஞ்சாலும் விளங்குது இல்லை, பிசினஸ் நோட்ஸ் எல்லாம் நடக்குது, எனக்கு மறதி ஒன்று இருக்குது, என்ன நடக்குது, படிக்கிறது ஞாபகத்தில் இல்லை, நேற்று படிச்சேன் இன்றைக்கு மறந்து இருக்குது, இந்த 55 நாள் நான் என்ன செய்ய போறேன்? 55 நாள் வெறுமனே 55 நாட்கள்ல நான் என்ன செய்ய போறேன்? நீங்க உங்களுக்குள்ள தனக்கு தானே குமுறிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள நீங்க உங்களை நீங்களே அப்படியே கேள்வி கேட்டு 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 டென்ஷன் ஆகி இப்ப பயந்து போயிட்டு இருக்கிறீங்க. 55 நாள் வெறுமனே 55 நாள் எப்படின்னு சொல்லி பயந்து போய்த்திருக்கிறீங்க. என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம் ஒன்றுமே தெரியாது. என்னடா நடக்குது, படிக்கிறது ஞாபகத்துல நிக்கிறது எல்லாமே மறந்து போகுது, படிக்கிறோம் விளங்குற மாதிரி இருக்குது, எக்ஸாம் பேப்பருக்கு ஆன்சர் பண்றோம் ஆன்சர் வருது இல்லை, டென்ஷன் பயம் வருது, பிசினஸ் ஸ்டடீஸ்ல நோட்ஸ் அப்படி நல்லா விளக்கப்படுத்துறாரு சொல்றாரு, நாங்களும் படிக்கிறோம், சேம் பேப்பர் ஆன்சர் பண்ண வர்றது இல்லை மனசுக்கு. எக்கானமிக்ஸ் இப்படி சொல்லி தாராங்க, இப்படி எல்லாம் சொல்லி தாராங்க, ஆண்டரிக்கு இப்படி செய்யக்கூட சொல்லி தாராங்க, பாட்டன் இப்படி செய்யக்கூட சொல்றாங்க, வருது இல்லை. அக்கவுண்டிங் இப்படி செய்யறாரு, பாட்டன் இப்படி செய்யறாரு, அப்சர்வேஷன் குரூப் செஞ்சிருக்கிறாரு, எம்சிக்யூ குரூப் செஞ்சிருக்கிறாரு, இதெல்லாம் ட்ரை பண்றது ஆன்சர் வருதில்லை. செல்றாரு 2 மணித்தியாலத்தை இப்படி செய்யுங்க, அவருக்கு 3 மணித்தியாலம் போதே பாட்டன் செய்யறதுக்கு என்ன செய்யறது? இப்படி 3 பாடத்திலையும் பிரஷர்ல நீங்க கூறி குறுகி போயிட்டு போயிட்டு போயிட்டு
சில நேரங்கள்ல இப்ப ஒரு மனநிலை அவளுக்கு வந்திருக்கலாம், அதை மறக்கலாம், என்னதான் செய்ய சாகவா செய்யும் அப்படின்னு ஒரு மனநிலையில இருக்கிறது எனக்கு விளங்குது. அதனாலதான் நிபந்தனை. ஓகே, சரியா நான் சொல்றது? இஸ் திஸ் கரெக்ட் ஆர் நாட்? அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. ஓகே, எஸ் எஸ் எஸ், கரெக்ட். சரி சரி, இப்படி பிரச்சனை இருக்குது, இப்படி பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு, எந்த ஒரு பிரச்சனையும் உலகத்துல தீர்வு இல்லாத பிரச்சனைகள். பிரச்சனை ஒன்று உருவாகும்டா, அந்த பிரச்சனைக்கு முன்னால் பிரச்சனைக்குரிய தீர்வு உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை தேடி தீர்வை அடைபவர் தான் வெற்றி. பிரச்சனை இல்லாத ஒருத்தர் உலகத்துல இல்ல. பிரச்சனை ஓகே, நிறைய பேர் பெரிய டவுட் மாதிரி போடுறீங்கன்னா கடைசி உங்களுக்கு நேரம் தாரேன், அந்த டைம் டவுட் போடுங்க. சரி, அப்ப கிளியர் பண்றதுக்கு ரேசாக இருக்கும். பிரச்சனை என்றது மகன் இல்லாத மனுஷன் உலகத்துல இல்ல. பிரச்சனை என்ற ஒரு விஷயத்துக்கு தீர்வு இல்லாமையும், உலகத்துல எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனை உலகத்திலே தீர்வு இல்லாத பிரச்சனை. நோய் இல்லாத மருந்து இல்லை, சாரி, மருந்து இல்லாத நோய் இல்லை, மருந்து இல்லாத நோய் இல்லை. சரியா? அப்ப நீங்க அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த பிரச்சனை என்ற பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. அந்த தீர்வை தேடி அடைபவன் தான் வெற்றியாளன் என்ற பட்டியலுக்குள்ள. அப்ப நீங்க பிரச்சனையோடு இருக்கிறீங்க, வெற்றியாளன் என்ற பட்டியலுக்குள்ள போகணும் அப்படின்னா தீர்வை தேடி அடையணும். உங்களுக்கான தீர்வு நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க அந்த தீர்வை பெற்றுக்கொண்டு அந்த தீர்வின் பக்கம் நீங்கள் சென்றால் இன்ஷா அல்லாஹ் இறைவனின் நாட்டத்தின் படை நீங்க வெற்றியாளர்களாக வெற்றியாளர்களாக. 8 மந்திரம் வெற்றிக்கு 55 நாட்களில் என்ற ஒரு தொனிப்பொருள் இந்த செஷன் 8 டிப்ஸ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரியா நீங்க செஞ்சீங்கன்னா சரி உங்களுக்கு கிடைக்கலாம். கடைசியாக நான் எப்படி இந்த டைம்ல என்னைய ப்ரிப்பேர் பண்ணி கொண்டேன் என்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல, 3 பாடத்திலையும் எப்படி நான் என்னைய ப்ரிப்பேர் கொண்டு 1.713 என்ற ரிசல்ட் ஸ்கோர் ரத்தினபுரி மாவட்டத்துல முதலாம் தடவையாக 100க்குள்ள ரத்தினபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸாம் செஞ்சது. அப்ப 100க்குள்ள வந்த முதல் தமிழ் மொழி மூல மாணவன் என்ற அடிப்படையில சரியா உங்களோட பேசு. அப்ப அந்த டைம்ல 2017ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டுல எப்படி நான் என்ன ப்ரிப்பேர் ஆக்கி கொண்டேன். உங்களுக்கு அதை விட இந்த காலத்துல வளங்கள், வசதி வாய்ப்புகள், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. S3 சரி, 3 பாடத்திலையும் ACT கிடைச்சிச்சு. சரி, நான் இந்த கதையை கடைசி அவங்களுக்கு சொல்றேன். சரி, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த கதைய, புதுசாக ஜாயின் ஆகிக்கிறவங்க கேட்டிருக்க மாட்டீங்க. சரி, அதனால நான் கடைசியாக கதையை சொல்றேன். ஓகே, நான் எப்படி படிச்சேன், எப்படி ப்ரிப்பேர் ஆகினேன் என்ற விஷயத்தை நான் சொல்றேன். அது விஷயம் இப்ப 8 மந்திரங்களை முதலாவது பார்க்க. என்ன அந்த 8 மந்திரம்? வெற்றிக்குரிய ரகசியம் 8 மந்திரம். முதலாவது 55 நாட்கள். இது ஒரு அறிஞர் சொன்ன கூற்று. ஒரு அறிஞர், உலகில முக்கியமான ஒரு அறிஞர் சொன்ன 8 மந்திரங்களை தான் பேசுறோம். கொழும்பு யூனிவர்சிட்டி தான் நான், சரிதானே? அப்ப 8 மந்திரங்கள் ஒரு அறிஞர் சொன்ன கூற்று. அந்த கூற்றை பத்தி தான் பேசுறோம். Create urgency without fear. Create urgency without fear.
சரியா? உண்மையிலேயுமே இந்த 55 நாட்கள் என்பது வேகமாக அவசரமாக குயிக்கா இயங்க வேண்டிய நாட்கள். வேகமாக இயங்கணும், குயிக்கா இயங்கணும், சரியாக இயங்கணும், எந்த பிழையும் விடப்படாது. சரி, அப்ப சரியாக குயிக்காக வேகமாக இயங்க வேண்டிய நாட்கள் என்னடா வெறுமனே 55 நாட்கள் தான் உனக்கு கையில இருக்கு. வெறுமனே 55 நாட்கள் தான் உனக்கு கையில இருக்குது. சோ பிள்ளைகள், இது வேகமாக இயங்க வேண்டிய காலம், வீணடிக்க வேண்டிய காலம் அல்ல. ஏர்ஜென்சி, அந்த அவசர தன்மையை வழங்கணும். ஆனா பயப்படவான ஒரு புள்ள ஏலவரை நினைச்சு ஏன் பயப்படுதுன்னு தெரியும்? ஏல உங்களோட உள்ளத்துல ஏன் அட்வான்ஸ் லெவல நினைச்சு பயம்? ஏன் பயப்படுறீங்க? காரணம் என்ன? இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டா என்ன நடக்க போகுது? ஏன் பயப்படுறீங்க? டேர்ம் டெஸ்டுக்கு பயம் கூட்டுறதை விட 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு அதிகமா நீங்க பயப்படுறீங்க. உங்களோட உள்ள எனக்கு சொல்லுது, அந்த சத்தம் கேட்குது எனக்கு, நீங்க அப்படி பயந்து கொண்டு இருக்கிறீங்க. விலங்க சரி, அந்த பயம் எனக்கு விளங்குது. ஏன் இந்த பயம்? காரணம் என்ன? பயத்துக்கான காரணம் ஓகே, சரி. பல பேர் பல காரணங்களை போட்டிருக்கிறீங்க. சரியா? ஓகே, பல பேர் பல காரணங்களை போட்டிருக்கிறீங்க. மகள் மகன் நல்லா விளங்குவோம். நீங்க எக்ஸாம் நோக்கி பயப்படல, எக்ஸாம் நினைச்சு நீங்க பயப்படல, எக்ஸாமுக்கு ஒரு இருக்கிற ரிசல்ட்ஸ் நினைச்சு பயப்படுறீங்க. நல்லா பாருங்க, நீங்க எதுக்கு பயம்? நீங்க எதுக்கு பயம்? எக்ஸாம் அல்ல, எக்ஸாமுக்கு பிறகு வரக்கூடிய ரிசல்ட்ஸ். எக்ஸாம் நீங்க பயம் இல்லை, எக்ஸாமுக்கு பிறகு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் தான் பயம். அந்த ரிசல்ட்ஸ விட்டு போடுங்க, தள்ளுங்க, விட்டு தள்ளுங்க. ரிசல்ட்ஸ பத்தி யோசிக்கவே வாங்க. இப்ப இந்த 55 நாள் ரிசல்ட்ஸ பத்தி யோசிக்கிற காலம் அல்ல. இந்த 55 நாள் உங்களோட ரிசல்ட்ஸ போக்கஸ் பண்ற காலம் அல்ல, உங்களோட எக்ஸாம போக்கஸ் பண்ற காலம். நீங்க எக்ஸாம சரியா செய்யுங்க, ரிசல்ட்ஸ் அதுதான் வரும். நீங்க ரிசல்ட்ஸ யோசிச்சு 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 ரிசல்ட்ஸ் பயத்தை மனசுக்குள்ள ஏத்தி ரிசல்ட்ஸ் வராதா? ரிசல்ட்ஸ் எப்படி வரும்? எனக்கு இந்த பாடத்துல ரிசல்ட்ஸ் என்ன வரும், அந்த பாடத்துல என்ன ரிசல்ட்ஸ் வரும், இப்படி ரிசல்ட்ஸ் வந்த சமூகத்துல என்ன நடக்கும், இப்படி ரிசல்ட்ஸ் வந்த இதுல என்ன நடக்கும் என்ற அந்த திங்கிங், அந்த யோசனை உங்களை பயத்துக்குள்ள ஆழ்த்துது. பயத்துக்குள்ள ஆழ்த்துது. சொல்லுவாங்க அந்த பழமொழி, சரி ஞாபகம் இல்ல, இருண்டவன் கண்ணுக்கு அல்லது அந்த இந்த கண்ணுக்கு கண்டதெல்லாம் பேய, விரிண்டவன் கண்ணுக்கு அந்த பழமொழி கண்டதெல்லாம் பேய். பயத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு தடுமாற்றமான கேள்வி, அகன்றவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். அப்படியா? சரி, அகன்றவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். சரி, இப்ப உங்களுக்கு டென்ஷன், பயம், எக்ஸாம் ரிசல்ட்ஸ் நினைச்சு பயந்து 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 எக்ஸாமே கஷ்டம் மனநிலைக்கு நீங்க வந்தாச்சு. இப்ப இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வி, ஒரு எம்சிக்யூ, ஒரு பார்ட்டுவ கஷ்டமாக நீங்க கண்ணுக்கு முன்னுக்கு காண போல பேய பயந்த மாதிரி பயப்படுறீங்க, பேயுண்ட பார்த்த மாதிரி பயப்படுறீங்க. 100% உண்மையா சொல்றேன், நீங்க கொடுக்கிற சில கேள்விகளுக்கான பதில நாங்களும் சில நேரங்கள்ல வேற இடங்கள்ல தேடிதான் தான். ஏன்? யாருக்கும் எந்த ஒன்றிலையும் 100% தெரியா, யாருக்கும் எந்த ஒன்றிலையும் 100% தெரியும். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம், இதுதான். ஔவையார் சொன்னாரு, கற்றது கைமண்ணளவு கல்லாது கடலளவு. நீங்க படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு கேளும், நீங்க படிச்சிருக்கிறீங்க, எக்ஸாம மட்டும் போக்கஸ் பண்ணுங்க.
ரிசல்ட்ஸ் மைண்டுக்கு யோசிக்கவே ரிசல்ட்ஸ் நீங்க எக்ஸைட்டட் அல்ல செஞ்சா ரிசல்ட்ஸ் நீங்க ரிசல்ட்ஸ பத்தி இப்ப மைண்டுக்குள்ள போட்டு 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 ரிசல்ட்ஸ பத்தி யோசிச்சிருக்கணும் வண்டி இருக்க முடியும். இப்ப ரிசல்ட்ஸ பத்தி யோசிக்கிற டைம் அல்ல, அந்த டைம் கடந்தாச்சு. இப்ப தள்ளி போடுங்க, விட்டுருங்க, யோசிக்க வேணாம். வேணாம் வேணாம். எதை யோசிக்கிறதுனா ரிசல்ட்ஸ பத்தி யோசிக்கணும். எக்ஸாம் மட்டும் யோசிங்க. அதுக்கு ஒரு வாரம் ரிசல்ட்ஸ் பொறுப்போம், அதுக்கு ஒரு வார பிரச்சனைக்கு பொறுப்பு நம்ம கொடுப்போம், அதுக்கு ஒரு வார சிச்சுவேஷன்ஸ்க்கு பொறுப்பு நாம மூவ் கொடுப்போம், பேஸ் பண்ணுவோம். அது வேற அருந்துங்க. இப்ப நீங்க ரிசல்ட்ஸ யோசிச்சு 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 எக்ஸாம் போட்டு விட்டுட்டீங்கன்னா எதுக்கு பயந்தீங்களோ அது கட்டாயம். எதுக்கு பயந்தீங்களோ அது கட்டாயம். சோ யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் யோசிக்க வேணாம், ரேங்கிங் யோசிக்க வேணாம், எக்ஸாம் அதுல மார்க்ஸை மட்டும் யோசிங்க. எனக்கு எக்ஸாமுக்கு 80க்கு மேல் எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யும், இதை மட்டும் யோசிங்க. 80க்கு குறைவா வந்தா என்ன ஆகும் அதை நீங்க யோசிக்க வேண்டாம். 80க்கு மேல எப்படின்னா எடுப்பேன் அதை மட்டும் யோசிக்க. அதைத்தான் சொல்றது பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங் எப்ப எங்களோட மைண்ட் அந்த திங்கிங்க்கு நாங்க பழக்குவோமோ அப்ப உங்களோட ரிசல்ட்ஸ் உங்களோட ப்ரொசீஜர் எல்லாமே நல்ல வேகமாக இருக்கு. சரி சரி. பாசிட்டிவ் மைண்ட் செட். பாசிட்டிவ் மைண்ட் செட் இப்படி யோசிக்கணுமா? எப்படி யோசிக்கணும்டா, சரி 80க்கு குறைவா வந்தா என்னவா, 75க்கு குறைவா வந்தா என்னவாக யோசிக்கவானா 75 எப்படி எடுக்கலாம் அதை யோசிக்க. அதுதான் எக்ஸாம் திங்கிங். எக்ஸாம்ல ஃபியர் இல்லாம போகணும் அப்படின்டா எக்ஸாம்ல 75க்கு குறைவா வந்தா என்ன நடக்கும் என்றதை நீங்க யோசிச்சீங்கடா சரி எக்ஸாம் பத்தி பயந்து டென்ஷன் ஆகி எக்ஸாம் எல்லாத்தையும் பிழை விட்டுட்டு சரியா செய்யலுமானதையும் பிழையாக்கிட்டு வந்து கடைசியாக அழுது கொண்டு இதுதான் நடக்கும். எக்ஸாம் பத்தி யோசிச்சு பயந்தீங்க. உள்ளத்துல கான்பிடென்ட் வரணும்டா, உள்ளத்துல எனக்கு கேள்விட்டு வரணும்டா, உள்ளத்துல நான் செய்வேன் என்று வரணும்டா, நீங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸ் மறந்துட்டு போ அடியோட வர. இன்றைக்கு இப்ப இந்த நிமிஷம் இந்த செகண்ட் இருந்து உங்களோட அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் ஃபோக்கஸ் மைண்ட அப்படியே சேஞ்ச் பண்ணு. Change your mind. Change your mind from the results to the exam. Results இந்த மைண்ட் செட் அப்படியே எடுத்து எக்ஸாம ஃபோக்கஸ் பண்ற மைண்ட் செட்டா மாத்துவோம். எக்ஸாம ஃபோக்கஸ் பண்ணு. Be focused on the exam, not focus on the results. If you focus the exam, you will succeed the exam. Then automatically your results will success. If not, that can be failure. So you want to focus on your exams only, not to the results. Exams மட்டும் target பண்ணுங்க. 3 பாடத்திலையும் எப்படி நான் ஏகி போவேன், ஏன் வராட்டி என்ன நடக்கும் என்ற அந்த மைண்ட் செட் அப்படியே கலட்டி வீசுங்க. கலட்டி வீசுங்க. கலட்டி வீசுங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ல எப்படி நான் 80க்கு மேல் எடுக்கிறேன், இந்த கேள்வி எனக்கு செய்ய தெரியும், இப்ப இந்த கேள்வி வச்சு நான் எப்படி 80க்கு மேல் எடுக்கிறேன், இப்ப எத்தனை மார்க்ஸுக்கு எனக்கு கேளும், இப்ப எத்தனை மார்க்ஸ் கேளும், இத்தனை மார்க்ஸ் கேளும், இத்தனை மார்க்ஸ் நான் என்ன செய்யணும், அப்ப இந்த பாடத்தை எப்படி கிளியர் பண்றது, அதை திங்க் பண்ணுங்க. நம்ம தெரியினா பேப்பர் எடுங்க. உங்களுக்கு வளமையான வாரம் உங்களுக்கு தெரியும். கொமர்ஸை பேஸ் பண்ணி நான் பேசுற மற்ற ஸ்ட்ரீம்ல இருந்தா நீங்க உங்களோட ஸ்ட்ரீமுக்கு திருப்பி பார்த்துக்கணும். அக்கௌண்டிங் எடுங்க. அக்கௌண்டிங் எடுத்துட்டு கம்பெனி வரும், பங்குடம் வரும், கிளாசிஃபிகேஷன் கொடுக்கணும். ஓகே 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 இதெல்லாம் செய்யலாம். எனக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இதான் டைமிங்குள்ள செய்யலாம், இல்ல டைமிங்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்ப டைமிங்ல எதுல பிரச்சனை இருக்குது, பாடத்துல எதுல பிரச்சனை இருக்குது, ரெண்டையும் எடுங்க. ஓகே டைமிங்ல பிரச்சனை இருக்கிறத எப்படி டைமிங்க செய்யறது, உங்களோட டியூட்டர் அதாவது உங்களோட டீச்சர் அணுகுங்க. டீச்சர் நீங்க சேர்த்து இதுல எப்படி டைமிங் செய்யுது, இந்த கேள்வியில எத்தனை நிமிஷம் போகும். ஓகே உங்களோட இந்த பாடத்துல பிரச்சனை இருக்குது, அந்த டீச்சர் அணுகுங்க. சரி பாடத்துல பிரச்சனை இதுக்கு என்ன வழிமுறை, ஓகே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்க. உங்களோட 3 ஹவர்ஸ்ல
உங்களோட பார்ட் 2 சக்சஸ். பார்ட் 1 கிடைங்க. பார்ட் 1ல இந்த மாதிரி கேள்விகள் வருது. ஓகே, டைமிங் எப்படி மேனேஜ் பண்றது? இந்த மாதிரியான கேள்விக்கு எனக்கு டைம் கூட போகுது. அப்ப அதுல எப்படி டைம் மேனேஜ் பண்றது? இந்த மாதிரியான கேள்விக்கு டைம் ஓகே, ஆனா கேள்வி கிடையாகுது. அப்ப இதை எப்படி சரிப்படுத்துறது? ரெண்டையும் மேட்ச் பண்ணுங்க, பார்ட் 1 சரியாகும். இப்ப ரெண்டையும் 80க்கு மேல போக்கஸ் பண்ணுங்க. இதால அக்கவுண்ட்ஸ்ல பி வந்தா என்ன நடக்கும்? ஐசிடில பி வந்தா, எக்கானமிக்ஸ்ல பி வந்தா, பிசினஸ் ஸ்டடீஸ்ல பி வந்தா, இதை போக்கஸ் பண்ண வேணாம். இதை போக்கஸ் பண்ண வேணாம். ஒரு காலம் போக்கஸ் பண்ண வேண்டிய இடம் only the exam, only the marks. சரியா? குறைவா எடுத்தா என்ன நடக்கும்? அது வந்த பிறகு பார்க்கும். அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆக அனுபவப்படுத்தும். நீங்க உங்களுக்கு 7 மணி நீங்க நினைக்காட்டி யார் நினைக்கிறேன்? எனக்கு என்னைய நான் நம்பலாட்டி வேற யார் நம்ப போறேன்? எனக்கு என்னையே நம்பிக்கை இல்லை. என்னைய நம்புறதுக்கு வேற யார் நினைக்கிறான்? நான் தான் என்ன நம்பணும். முதலாவது பி கான்பிடென்ட். என்ன கேளும், நான் செய்வேன். ஓலவல் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. சும்மா ஓலவல் பாஸ் பண்றது இருக்குது. 9 பாடத்தை முறையடிக்கு மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. 3 பாடம் பெரிய வேலையா? 9 பாடம், 9 சப்ஜெக்ட்ஸ். எவ்வளவு ப்ரெஷர்? நைட் கிளாஸ், கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ், எல்லா கிளாஸையும் போயிட்டு 9 பாடத்தையும் பேலன்ஸ் பண்ணி, புரியாத இங்கிலீஷையும் செஞ்சு, புரியாத சிங்களத்தையும் செஞ்சு, ஏதோ வந்த சயின்ஸையும் செஞ்சு பேலன்ஸ் பண்ணி பண்டு காவையில படிச்சு, தேவநம்பிய தீசனை படிச்சு பேலன்ஸ் பண்ணீங்களே, ரிசல்ட்ஸ் வந்துச்சா இல்லையா? அப்பயே 3 பாடத்தை எனக்கு செய்யுங்களா? இது நான் சும்மா டென்ஷன் ஆகிக்கிறேன். அவ்வளவு நீங்க பாடத்தை படிச்சிருக்கிறீங்க, பாடம் உங்களுக்கு தெரியும். ஓகே, 55 நாள் என்றது சரிய வெறுமணி நாட்கள் அல்ல. இந்த நாட்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்கள். உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இதை நீங்க போக்கஸ் பண்ணி நீங்களோ செத்தீங்க. அவ்வளோ ரிசல்ட்ஸ் போக்கஸ் பண்ண சாரி, அதனால ரிசல்ட்ஸ் போக்கஸ் பண்ணுவாங்க. சோ கிரியேட் urgency without fear. அந்த without fear என்றதுக்காக எவ்வளவு பேசுறேன். அந்த பயத்தை இல்லாம ரிசல்ட்ஸை போக்கஸ் பண்றது விட்டுட்டு எதை போக்கஸ் பண்ணா எக்ஸாம் மார்க்ஸ் கூட்டுறதை மட்டும் போக்கஸ். உங்கள நீங்க நம்பாத வரைக்கும் உங்களோட பயன் இல்லாம போகும். நான் ஓலவில பாஸ் பண்ணிட்டு வந்தேன். ஓலவில எத்தனை எடுத்துட்டு வந்தேன், எத்தனை சாப்டர். ஒரு பாடத்துக்கு 10 சாப்டர் வச்சா மொத்தம் 90 சாப்டர் 9 பாடத்துக்கு. இத்தனை சாப்டர் என் பசங்க கட்டு சின்ன மைக்கேஸ்ல படிச்சுட்டு வந்தேன். 9 நாள் தொடர்ச்சியான எக்ஸாம் செஞ்சுட்டு வந்தேன். இன்றைக்கு தமிழ் நாளைக்கு இஸ்லாம் நாளைக்கு மேக்ஸ் 9 நாள் செஞ்சுட்டு வந்தவன். 1.5 மாசம் எக்ஸாம் நடக்க போகுது. வெறும் 3 பாடம். பார்ட் 1 வேற நாள், பார்ட் 2 வேற நாள். சின்ன கேஸ் அவ்வளவு மூணே 3 பாடம், சின்ன விஷயம். யோசிங்க, இது சின்ன கேஸ். 9 பாடத்தை செஞ்சுட்டு வந்தவன். இத்தனையே எடுத்தவனுக்கு 3 எடுக்கிறது பெரிய வேண்டாம். இத்தனை பாடத்தை பாஸ் ஆனவனுக்கு எனக்கு 3 பாடத்தை செஞ்சு கொடுத்தது பெரிய வேண்டாம். யோசிங்க, தனியா யோசிங்க, கொஞ்சம் செல்ஃபா யோசிங்க. தனியா இல்லைங்க, தனியா மைண்ட் கண்டுங்க, கண்ணை பத்தி அப்படியே யோசிங்க. யோசிச்சு கொண்டே இருங்க. எக்ஸாம் இந்த பாடத்துல எனக்கு என்ன பிரச்சனை, அதை மட்டும் யோசிங்க. அந்த பிரச்சனையை 55 நாளுக்குள்ள தீருங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் கட்டும். ரிசல்ட்ஸை பத்தி யோசிச்சு காலத்தை சரி, இது பெஸ்ட் பாயிண்ட். அர்ஜென்சியை உணருங்க. அவசரம் இருக்கணும். இன்றைக்கு இல்ல நாளைக்குன்னு காலதாமதப்படுத்தவான இன்னைக்கே தனிமையிலிருந்து யோசிங்க. எந்த பாடம், என்ன பிரச்சனை எப்படி இருக்கணும். Okay, this is the first point. Okay. ரெண்டாவது பாயிண்ட், show them the mathematics of success. Show them the mathematics of success. சரி,
55 நாள் 55 நாள் என்றது வெறுமனே 55 நாட்கள் அல்ல. 55 நாட்கள் அல்ல. 55 தர 24 பெருக்கின எவ்வளவு வருது? 55 தர 24 பெருக்கின எவ்வளவு வருது? 1000. 55 தர 24 1320 hours. 1320 hours. நம் 1320 மணித்தியாளர்கள் உங்களோட கையில். மாஷா அல்லாஹ் கிளாஸ்ல ஜாயின் ஆகிற பிள்ளைகள் செல்ஃப் ஸ்டடி ஷெட்யூல பார்த்தேன். சில பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 10 மணித்தியாலும் செல்ஃப் ஸ்டடி செய்யணும். மாஷா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் இன்னும் சக்திய தைரியத்தை கொடுக்கணும். இன்னும் கூடுதலாக படிக்கிறதுக்கு செல்ஃப் ஸ்டடிக்கு 10 மணித்தியாலும் செய்யலாம். சரி, ஓகே. நான் சொல்றேன் சும்மா சாதாரண ஒரு பாடத்துக்கு 2 மணித்தியாலம் சும்மா சொல்றேன். நீங்க எவ்வளவு மேக்சிமம் வேணுமோ, ஏன்னா 55 நாள் அந்த எவ்வளவு மேக்சிமம் வேணுமோ அவ்வளவு மேக்சிமம். வெறும் ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலம் மிச்சம். 6 மணித்தியாலம் மிச்சம். 55 நாட்களுக்கு 330 மணித்தியாலங்கள். ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலம் மிச்சம். ஒரு நாளைக்கு 10 மணித்தியாலம் டார்கெட் பண்றதுக்குள்ள 550 மணித்தியாலங்கள் படிக்கணும். அது 550 மணித்தியாலம். Just one day, just 3 hours paper. Just 3 hours or 2 hours paper. இன்னும் எனக்கு இவ்வளவு படிச்சுட்டு 550 மணித்தியாலங்கள் இருக்குது. 550 மணித்தியாலம். ஒரு நிமிஷமும் போக்கஸ் தவறாம சரியா கன்சென்ட்ரேஷனோட இந்த 550 மணித்தியாலங்களை பயன்படுத்தினா just 3 hours and 2 hours வெறுமனே 5 hour exam. டோட்டலா நான் சொல்றேன், நீங்க 10 hour 12 hour வச்சு 600 மணித்தியாலம் ஒரு பாடத்துக்கு 200 மணித்தியாலம் ஒதுக்க போறீங்க. அதுக்கு 5 வருஷம் செய்யும். ஜஸ்ட் ஒரு 5 hours 200 மணித்தியாலம் படிச்சு 5 பேப்பர் செய்ய கஷ்டம். ஏன் ஒரு சம்பவம் சொல்லு. யூனிவர்சிட்டி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் CRM அண்ட் இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் எனக்கு ஓலவல்ல இருந்து இங்கிலீஷ் அந்த சரியான அலர்ஜிக்கான விஷயம். அலர்ஜி சரி செட்டே ஆகும். ஓலவலுக்கு முதல்ல மற்ற பாடம் எல்லாத்துலயுமே நல்ல மார்க்ஸ் ஏபின்னு வரும். ஓலவலுக்கு முதல் 8, 7, 8, 7, 9 எல்லா வகுப்புலையும் ஒரு வகுப்பை தவிர ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 62 வந்துச்சு இங்கிலீஷ்க்கு. மற்ற எல்லா டைம்லயும் 8 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் 12 மார்க்ஸ். இங்கிலீஷ்ல நோட்ஸ் பாடம் உண்ட யூனிவர்சிட்டியில போய் செய்யறேன்டா சரி. அது இப்பமா சரி, அது இப்ப முந்தி அதாவது யூனிவர்சிட்டி போய் வந்த பிறகுதான் நிறைய இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரிதான். அப்ப இந்த 8, 9 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் எடுத்தவங்க யூனிவர்சிட்டியில போயிட்டு CRM கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஒரு பாடம் லெக்சர்ஸ் போகவே இல்லை. ஏன்னா லெக்சர் வந்து ஒரு லேடி லெக்சரர் வந்து அவர் இங்க CRM எடுக்கிறவங்க தூங்குற மாதிரி தான். அதுவும் ஈவினிங் லெக்சர் தான் போட்டுருந்து டெய்லி தூக்கம் தான். லெக்சர்ஸ் போறதே இல்லை. CRM மார்னிங் லெக்சர்ஸ் போயிட்டு அப்படியே போற விளையாடுறது. படிக்கவே இல்லை சத்தியமா சொல்றேன், படிக்கவே இல்லை. ஓலெவல் இங்கிலீஷ் எஸ், ஏலெவல் இங்கிலீஷ்ல எஸ். சரி, படிக்கவே இல்லை. ஈவினிங் விளையாட போகும். விளையாட போயிட்டு இப்ப எக்ஸாமுக்கு முதல் எக்ஸாம் நாளைக்கு இருக்குது. படிக்கணும். ரெக்கார்டிங்ஸ் எடுத்தேன். யூனிவர்சிட்டி ரெக்கார்டிங்ஸ் இருந்துச்சு. ரெக்கார்டிங்ஸ் ஃபுல்லா எடுத்து உட்காந்து மார்னிங் 6 o'clock உட்காந்து நாளைக்கு எக்ஸாம் 14 சாப்டர். ஒரு சாப்டரான தொட்டாலும் பாருங்க, சத்தியமா சொல்றேன், ஒரு சாப்டரான தொட்டாலும் பாருங்க. 16 சாப்டர் அல்லது 18 சாப்டர், சரி சாப்டர்ஸ் ஞாபகம் இல்லை, ஏதோ 15க்கு மேல சாப்டர்ஸ். சரி, உட்கார்ந்து காலையில 6 மணிக்கு அடுத்த நாள் எக்ஸாம்.
அதனால எக்ஸாம் காலையில 6 மணிக்கு உட்கார்ந்து கான்சென்ட்ரேஷனை கொடுத்து ஃபுல் ஹார்ட் ஒர்க் கொடுத்தேன். இடையில தொழுகிறதுக்கு லஞ்ச் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் அத்தியாவசிய தேவைகளை தவிர முடிய உட்காந்து படிச்சதுதான் நைட் 1 மணியாக காலையில 6 மணிக்கு உட்காந்து 1 மணிக்கு தூங்கினேன். 3 மணிக்கு எழுதினேன். 2 மணிக்கு தூங்கினேன். 3 மணிக்கு எழுதினேன். மறுபடியும் 6:30 வரைக்கும் காலையில படிச்சுட்டு சுபகத்துவத்தில் இடையில 6:30 வரைக்கும் படிச்சுட்டு 6:30க்கு வெளியே எக்ஸாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் 8 மணிக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ரிசல்ட்ஸ் எனக்கு எந்த ஒரு பாடத்துல A+ வந்தது. அந்த பாடத்துல A+, இந்த பாடத்துல A+. ஒரு நாள் படிச்சு 3 ஒரு எக்ஸாமுக்கு எனக்கு இவ்வளவு சக்சஸ் ஆக்கியிருந்தா அதுவும் தெரியாத ஒரு இங்கிலீஷ் பாஷையில பேசு பாஷை இங்கிலீஷ் ஃபுல்லா லாங்குவேஜ் இங்கிலீஷ் எழுதணும்னு சொல்றேன். அது தனி நோட்ஸ் பாடம். 2 வருஷம் படிச்ச பாடத்துக்கு இன்னும் ஒரு 100 மணித்தியாளர்களோட கையில இரிக்கப்பட வெறும் 5 பேப்பரை தயார்படுத்தி படிக்கலவா? ஏலவா சொல்லுங்க. ஏழுமா ஏழு அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு மனசுல எஸ் ஐ கேன் டு இட். எஸ் ஐ கேன் டு இட். 5 மணித்தியாலம் தான் பேப்பர். 600 மணித்தியாலம் உங்க கையில் இருக்குது. 600 மணித்தியாலம். அந்த 600 மணித்தியாலம் முடிக்கும். சரி, 1320 மணித்தியாலத்துல போக்கஸ் பண்ணணும். உடனும் உங்களோட தூங்குறதுக்கு ஒரு நாளைக்கு 4 மணித்தியாலம், 5 மணித்தியாலம், வேற அத்தியாவசிய தேவைகளுக்கு ஒரு 3 மணித்தியாலம் ஒதுக்கினாங்க. 7 மணித்தியாலம், குறைஞ்சது ஒரு 15 மணித்தியாலம் உங்களுக்கு படிக்கிறதுக்கே நீ ஒதுக்கணும். சில நேரங்கள்ல சில ஸ்கூல்கள்ல ஸ்டடீஸ் லீவ் எல்லாம் கொடுத்து ஊட்டி காட்டி வச்சிருப்பாங்க. சரி, ஃபுல்லா 15 மணித்தியாலம் வருது. 15 மணித்தியாலம் வருது. அப்படி இருக்கு. அந்த 15 மணித்தியாலம் மாதிரி 55 நாள் பார்த்தா இதுல இன்னொரு மடங்கு வரும். 900 மணித்தியாலம் வரும். 900 மணித்தியாலம் சாதிக்கலாம். பெரிய ஒரு ஜஸ்ட் தெரியாத வாசையில போயிட்டு எனக்கே அடிக்கணும்னா 2.5 வருஷம் படிச்சு ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப 0ல இருந்து ஸ்டார்டிங் எனக்கு ஒண்ணுமே தெரியாத 0ல இருந்து ஸ்டார்ட் ஆன நீங்க செய்றீங்க. ஜஸ்ட் ஒரு புஷ் அப் ஒன்று கொடுத்துட்டீங்க, நீங்க பேசிருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு தேவை. அந்த புஷ் அப் இவ்வளோ ஒரு காலம் ஒரு கையில் இருக்கு. சோ அவ்வளவு காலத்தையும் அவசரமாக பயன்படுத்துங்க, சரியா பயன்படுத்துங்க. So this is the simple next theory behind this. சரியா? Show them the mathematics of success. This is the success mathematics. சரியா? Okay. அப்ப third concept போ, third விஷயத்துக்கு 3வது விஷயம். Use small daily targets. Use small daily targets. Inshallah you can reach. Inshallah you can reach. Sorry. Third. Use small daily targets. சரி, இப்ப உங்களோட மனசை செஞ்சாச்சு, கேளும் என்னோட மனசுக்கு வந்தாச்சு. Then how I going to work for this 55 days. இப்ப நான் ஓகே, எனக்கு கேளு, நான் இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணல. தட்ஸ் எக்ஸாம் மட்டும் ஒன்லி ஃபோக்கஸ் மை எக்ஸாம் எல்லாம் விட்டுட்டு how I going to work for this success என்ற ஒரு क्वेश्चन நீங்க கேட்டீங்கன்னா அதாவது உங்கள்ட்ட சொல்றேன். அவன் நல்ல ஒரு பாயிண்ட் சொல்றான் பாருங்க. அந்த அறிஞர் சொல்ற பாயிண்ட், யூஸ் ஸ்மால் டெய்லி டார்கெட்ஸ் instead of saying finish the whole syllabus. Say today complete 20 MCQs or revise 1 theory area, correct yesterday's mistakes. So simply எடுத்தாங்க. சரி, சிம்பிளா சொல்றாங்க. முழு சிலபஸையும் கடல் என்று யோசிச்சு முன்னுக்கு கொண்டு வந்து பயந்து போகாம ஜஸ்ட் சிம்பிளா
555 daysல எடுங்க உங்களோட தியரிஸ்ல தலைப்புகள் எடுங்க. உங்களோட செப்பர்ல தலைப்பு எடுத்து 12 தலைப்பா 12 தலைப்பை போடுங்க. 16 தலைப்பா 16 தலைப்பை போடுங்க. போட்டுட்டு பாருங்க எதுக்கு நான் கூட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பாருங்க. கூட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தலைப்பு எது அதுப்பா அந்த ஹெடிங்க்கு கீழே தான் கூட ஒர்க் பண்ணணும். ஸோ பேர்ல போடுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு நான் செய்ய போறது இந்த பாடத்துல ஒரு 20 MCQ செய்யணும். அன்னைக்குரிய டாஸ்க் உருவாங்க. மார்னிங் படிக்கிறதுக்கு உட்கார போல சரி ஏர்லி மார்னிங் படிக்கிறதுக்கு உட்கார போல அன்றைய ஃபுல் டே டாஸ்க் அந்த ஃபுல் டே டாஸ்க். ஓகே நான் இன்னைக்கு செய்ய போற ஒர்க் லோடு இதுதான். ஓகே அக்கவுண்டிங்ல நான் இத்தனை MCQs ஓகே 30 MCQ கம்ப்ளீட் இத்தனை பார்ட் 2 क्वेश्चंस இந்த பார்ட்ல கம்ப்ளீட் பண்ணுவேன். இவ்வளவு டைமுக்குள்ள அதை செய்வேன். இவ்வளவு டைமுக்குள்ள அதை செய்வேன். ஓகே எல்லாத்தையும் எடுத்து சரியா அதுக்கு பிறகு நேத்து நடந்த பிழைகள் என்ன? நேத்து நடந்த பிழை நேத்து எந்த MCQ பிழையாச்சு? நேத்து எந்த பாட்டுல பிழை வந்துச்சு? என்ன பிழை வந்துச்சு? ஏன் வந்துச்சு? இதுக்குரிய சரியான ஆன்சர் என்னன்னு டெய்லி டார்கெட் உருவாக்குங்க. டெய்லி டார்கெட்ஸ் சரி இதுதான் இந்த டார்கெட்ஸ். ஓகே இன்றைக்கு டார்கெட் இது அக்கவுண்ட்ஸ்ல இத்தனை MCQ கம்ப்ளீட் பண்றது இன்றைக்கு டார்கெட். அக்கவுண்டிங்ல பார்ட் 2 இத்தனை क्वेश्चंस கம்ப்ளீட் பண்றது இன்றைக்கு டார்கெட். அப்படி டெய்லி டார்கெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டார்கெட்ல நீங்க வர்க் பண்ணுங்க. வர்க் ஆன் தட் டார்கெட் யூ கேன் அச்சீவ். சரி அப்ப டார்கெட் உருவாக்கி அந்த டார்கெட்ல நீங்க வர்க் பண்ணி இன்ஷா அல்லாஹ். சோ போயிட்டு உட்காருங்க ஸ்டடீஸ் டேபிள்ல மார்னிங் டைம்ல உட்கார்ந்து இன்றைக்குரிய 3 பாடத்துக்கான டாஸ்க் என்ன நைட் டைம்ல பெட்டுக்கு ஸ்லீப்பிங் போறதுக்கு முன்னால அவ்வளவு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிருக்குதா ஒரு தடவை செக் பண்ணி if you complete the task then you can sleep with a satisfied mind. If not you want to feel நீங்க இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா சந்தோஷமான நிம்மதியான உள்ளத்தோட தூங்கலாம். ஏன் இந்த டார்கெட்டை complete today target and today task. அடுத்த நாள் டாஸ்கை பத்தி யோசிக்காம சுவாமி நிம்மதியா தூங்கிட்டு அடுத்த நாள் எழுப்பி டார்கெட் யூஸ் இல்ல யோசிக்க வேண்டி வரும். நாளைக்கு இதையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அப்ப யோசிங்க. படுக்க போக போல நான் சொல்லுவது ஸ்டார்ட்ல முகாசபா சுய விசாரணை. எது இன்னைக்கு என்ற டார்கெட்டை அடைய விடாம தடுத்தது எது? நாளைக்கு இதை ஏற்றாம ஓ ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க. சோ ரிலேட்டிவ்ஸ் வந்தா கதை மூடி சாத்துங்க 2 மாசத்துக்கு பிரச்சனையே இல்ல. கோவிச்சவங்க கோவிச்சுட்டு போகட்டு, பெருமை பிடிச்சவங்க சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டு, அதெல்லாம் காதுல கூட கேட்கும். காதுல கூட ஜஸ்ட் ஃபார் 2 months ரிசல்ட்ஸ் வராட்டி அதே ரிலேட்டிவ்ஸ் தான் அவங்க பேச போறாங்க. நான் சொன்ன ரிசல்ட்ஸை பத்தி யோசிக்குவாங்க சொல்லி சரி அதனால அவங்கள பத்தி யோசிக்குவாங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க்ஸ். நீங்க உங்களோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண போல உங்களோட பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களை நான் சில கடைக்கு கூட போக சொல்ல பாருங்க. அப்படியான பேரண்ட்ஸ் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தங்கமா சரி அப்படி எங்களோட ஹெல்பிங் மைண்ட் கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து வரக்கூடிய இந்த கோல்டன் பேரண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு சோ அப்படி ஒரு சான்ஸ் எங்களுக்கு இருக்கப்போல சோ ஃபோக்கஸ். அப்ப டெய்லி டார்கெட்ஸ் உருவாக்குங்க. இன்னைக்கு ஒரு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண ஏழாம போனா ஏன் அந்த டார்கெட்னால கம்ப்ளீட் பண்ண முடியல என்றதை யோசிங்க. யோசிச்சுட்டு அடுத்த நாள் அந்த டிஸ்டர்ப்ஸா இல்ல பாருங்க. ஸ்மார்ட் போன் தூரம்
இன்னைக்கு நான் ஸ்மார்ட் போனை யூஸ் பண்றேன். அதுதான் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு நாளைக்கு கலா என்ன சொல்லி கொஞ்சம் தூரமாக்கி வாங்க வாங்க 2 மாசத்துக்கு வாங்க. நீ என்ன பக்கத்தையும் திரும்பி பார்க்காது, நானும் உன்னை பக்கத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு ஜூம் கிளாஸ் இருந்தாலே தவிர ஜூம் கிளாஸ் இருந்தாலே திரும்பி அனுமானம் நீ யோசி. சரி, அவர்கிட்ட இருக்க போல எனக்கு கூட டைம் வந்தா அவர் வாங்க. என் டார்கெட் அவர் தகர்க்கிறாருண்டா அவர் எனக்கு வாங்க. சோ உங்களோட அன்றைய டார்கெட் டெய்லி டார்கெட். சோ அதுல 3வது டெய்லி டார்கெட்ஸ். சரி, குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. தேவை 3வது மந்திரம். 4வது மந்திரம், teach the no zero day rule. Teach the no zero day rule. Tell students from today until 10th end, never have a zero study day. Even 30 minutes is better than fighting for a day. படிக்காம ஒரு நாள் இந்த 55 நாள் கடியப்படாது. படிக்கணும் without study. படிக்கலாம் ஒரு நாள் கூட ஒரு கடியப்படாது. இதுல ஜீரோ டே தியரி என்று சொல்றது, நீங்க ஒரு நாள் ஃபுல்லா படிக்காம இருக்கிறதை விட ஒரு அரை மணித்தியால ஒரு நாள் படிக்கிறது என்பது ஏண்ட பாலிசிகள் ஜீரோ தியரி. நான் இந்த அறிஞர் சொன்னதை விட கொஞ்சம் மாற்றி உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்க 15 வரா 14 அவர் படிச்சிருந்தாலும் அது ஜீரோ டே தியரி. நீங்க அதை படிக்கல் என்றதாக தான் கருது. ஏன் 15 வரண்டா 15 அவர் செல்ஃப் ஸ்டடிக்கு ஒதுக்கணும் 15 அவரும் ஒதுக்கணும். வேறொரு வேலை போட்டுக்கொள்ள. சோ 10 அவரும் ஒதுக்கணும். 6 hours ஒதுக்கணும். வேற எந்தொண்டையும் கம்ப்யூட்டருக்குள்ள போட்டுக்கணும். செல்ஃப் ஸ்டடி, நான் சொல்றது செல்ஃப் ஸ்டடி. Zoom class, other class, இந்த class, Brightful Online Academy Zoom class, Accounting with Machines Zoom class, அதெல்லாம் அந்த ஸ்டடீஸ் எல்லாம் அதெல்லாம் செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடிக்கான நேரம் தான் உங்களோட டிஸ்கஷன். உங்களோட மார்க்ஸ் கூட்டும். உங்களுக்கு 80க்கு மேல எடுக்கிறதுக்கு வழி வரும். சரி, உங்களுக்கு 80க்கு மேல எடுக்கணுமா நீங்க செல்ஃப் ஸ்டடி செய்யுங்க. 80க்கு மேல எடுக்கணுமா செல்ஃப் ஸ்டடி செய்யுங்க. சோ செல்ஃப் ஸ்டடி டைம் நீங்க ஒதுக்கிக்கிறது 10 hours 9.5 hours நீங்க படிச்சாலும் அன்றைக்கு நீங்க படிக்கணும். அதான் எடுத்து அன்றைக்கு நீங்க படிக்கணும். அன்றைக்கு நீங்க படிச்சில்ல, அன்றைக்கு நீங்க படிக்கல என்றதாக மைண்ட் நினைங்க. 10 hour யூஸ் பண்ணிக்கணும். 10 hour யூஸ் பண்ணிக்கணும். சரி, 10 hour யூஸ் பண்ணிக்கணும். 10 hour விட கூட படிக்கணும்னா அது பெட்டர். ஆனா ஒரு நிமிஷம் கூட குறைவா படிக்கணும். 10 hours and 10 hours 9 hours 59 minutes இல்ல 10 hours. ஒரு நிமிஷம் குறைஞ்சாலும் நான் இன்னைக்கு படிக்கலன்னு தான் நான் கண்டுக்குவோம். So that is the zero day. இன்னைக்கு படிக்காதனால் zero day. Without zero இன்னைக்கு ஸ்டடி ஸ்டேபிள் zero. ஒரு நிமிஷம் குறைஞ்சாலும் zero. அதான் நேரத்திலே அவர் சொல்றாரு என்னண்டா, இந்த ஜீரோ என்றதை விட அரை மணித்தியால படிக்கிறது படிக்கவே இல்லை. இந்த ஒரு காரணம் வந்துச்சு, இப்படி ஒரு வந்துச்சு, படிக்கவே இல்லை என்றதை விட அரை மணித்தியால படிச்சிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 14 hour படிச்சாலும் 15 hour ஸ்டடி டைம் டேபிள்ல 14 hour படிச்சாலும் 14 hour 90 நிமிஷம் படிச்சாலும் இல்லைன்னு. That is my rule. Okay, இந்த ரூலை நீங்க பின்பற்றி பாருங்க. 10 hour 10 hour ஃபோக்கஸ் பண்ணுங்க. 10 hour 10 hour ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி, fifth one, focus on progress not track. Focus on progress not track. Many students become demotivated because they compare themselves with top performers. Okay.
ஜீரோ டே தியரின்ற மகள் என்ன விஷயம் கேட்டா, உங்களோட ஸ்டடீஸ்ல நீங்க 14 ஹவருக்கு செல்ஃப் ஸ்டடிக்கு நீங்க டைம் டேபிள் போட்டு இருந்தா 14 ஹவரையும் போகலாம். 14 ஹவரும் 13 மணித்தியாலமும் 59 நிமிடமும் நான் படிச்சிருக்கிறேன். ஒரு நிமிடம் படிக்கிறது அப்படின்னாலும் நீங்க அன்னைக்கு படிக்கல என்னதான், இன்னைக்கு நான் படிக்கிறது, இன்னைக்கு நேரம் ஒர்க் சரியில்லை அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கு ஃபுல் ஸ்டடீஸும் படிக்கணும், ஃபுல் டைம் டேபிள் போட்ட ஃபுல் டைமும் யூஸ் பண்ணி படிக்கணும். இல்லைன்னா டைம் டேபிள் போடுவீங்க, 10 ஹவர் படிக்கணும், 12 ஹவர் படிக்கணும், 15 ஹவர் படிக்கணும், 24 மணி நேரமும் படிக்கணும்னு டைம் டேபிள் போடுவீங்க. ஆனா நடக்காது. 2 ஹவர் படிப்பீங்க, 3 ஹவர் கை வரல, 3 ஹவர் டைம் சும்மா பொழுதுபோக்கு அங்கே இங்கே கழிக்கிறது. சோ அந்த தியரியை கொண்டு வரும், ஒரு தியரியை கொண்டு வரும். சரி, அடுத்தது ஃபிஃப்த் ஒன். சரி, focus on progress, not trend. Many students become demotivated because they compare themselves with the performers. Your competition is not another students. Your competition is the version of yourself from yesterday. சரி, நீங்க ஏன் டிமோட்டிவேட் ஆகிறீங்க? நம்ம சொன்னேன், ரேங்க்ல ரிசல்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி அவன் என்னை விட குறைவா ரிசல்ட்ஸ் இருக்கிறேன், கூட ரிசல்ட்ஸ் இருக்கிறேன், நான் அவனை விட குறைஞ்சிருக்கிறேன், அப்ப நான் முன்னேறணும், நான் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் ஓகே. அது உங்களுக்கான பிரச்சனைக்குரிய தீர்வு நான் சொல்றேன், இந்த 8 டிப்ஸ் சொல்லிட்டு. சரி, பிரச்சனைக்குரிய தீர்வு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுக்கு இந்த என்ன விஷயம் கேட்டா, அவன் என்னை விட கூட இருக்கிறான், அவன் நல்லா செய்யறான், அவன் 2 மணித்தியாலத்தை முடிக்கிறான், அவனுக்கு கம்பெனி 7 மாசம் இருக்குது, எனக்கு 7ஆம் அறிய நல்லா செய்யற ஒருத்தரோட இன்னும் ஒருத்தரோட உங்களை ஒரு காலம் ஒப்பிடாங்க. இன்னும் ஒருத்தரோட உங்களை ஒப்பிடும் பொழுது எனக்கு தாழ்வு மனப்பான்மை, எனக்கு என்னால முடியாது. இது ஏன் தோன்றுது தெரியுமா? அந்த நெகட்டிவ் தாட் தோன்றதுக்கான ரீசன், நீங்க உங்களை இன்னும் ஒருத்தரோட கம்பேர் பண்ணி, நீங்க இன்னும் ஒருத்தரோட உங்களை ஒப்பிட்டு பார்த்து அவர் செய்யறார் அப்படின்னு யோசிக்கிறது. அவருக்கு இது கான்செப்ட் தெரியும், அப்ப எனக்கு கான்செப்ட் தெரியும், அப்ப எனக்கு தெரியாதா, நான் படிக்கலையா, எனக்கு தெரியாதா, அவரோட ஒப்பிட்டு பார்க்க போறீங்க. நீங்க உங்களோட ஒப்பிட்டு பாருங்க. நேத்து 3 MCக்கு சரி வந்தவங்களுக்கு இன்னைக்கு 4 MCக்கு சரி வந்திருக்கா, நீங்க இம்ப்ரூவ் ஆகிறீங்க. நேற்று 2 மணித்தியாலத்துக்குள்ள 10 MCக்கு தான் செய்ய, இன்னைக்கு 20 MCக்கு செய்யணுமாக இருந்தா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் கூட்டுறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒழிய அவரோட ஒப்பிட்டு இன்னும் உங்களை கீழே தள்ளாங்க. சரி, அவளோட ஒப்பிட்டு நீங்க இன்னும் உங்களை கீழே தள்ள பாக்கணும். உங்களுக்கு கான்பிடென்ட் வரணும். நேத்து நான் இத்தனை MCக்கு செய்ய, இன்றைக்கு இத்தனை செஞ்சிருக்கிறேன், நாளைக்கு 50 கம்ப்ளீட் 2 அப்படி ஒரு வைராக்கியம் பண்ணிடுது. அப்போ இது அவரோட ஒப்பிட்டு முன்னாடி செய்ய ஒரு புள்ள வகுப்புல பெஸ்டா இருப்பார பிள்ளைகளுக்கு, அது அவன் வேற. நான் 5 பேர்ல ஒரு பாயிண்ட், ஒரு பிள்ளைக்கு ஒரு டிப் சொல்லி கொடுத்தவனுக்கு சில பிள்ளைங்க 5 டிப் சொல்லி கொடுத்தவனுக்கு, ஒரு டிப் சொல்லி கொடுத்த புள்ள செய்யறதை விட 5 டிப் சொல்லி கொடுத்த புள்ள விளங்குற புள்ள குயிக்கா செய்யும், பாஸ்டா. நான் எந்த நிலைமையில இருக்கிறது எனக்கு தெரியும். சோ இந்த என்னன்னா ஒப்பிடுவோம், நேத்தோட இன்னைக்கு ஒப்பிட்டு பாருங்க, நேத்தோட இன்னைக்கு ஒப்பிட்டு பாருங்க, நான் முன்னேறிக்கிறேன். முன்னேற்றம் பின்னேற்றம் உங்களுக்குள்ள நீங்க ஒப்பிட இன்னத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். தயவு செஞ்சு, சரி, தயவு செஞ்சு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட். share a powerful story. இந்த இடத்துக்கு தான் நான் வர போறேன். எந்த லைஃப் ஸ்டோரி, எந்த அட்வான்ஸ் லெவல், இன்னும் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போறேன். சரி, ஓகே. உங்களோட ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ண கூட சொல்லியிருக்கிறாங்க. அந்த பவர்ஃபுல் ஸ்டோரி.
say many A-level students who obtained excellent results அப்படின்னா போட்டிருக்கிறாங்க. சரி பேசுவோம். சரி பேசுவோம். நான் பேச போறேன். எங்களோட செய்தி தொடர்பு பத்தி எங்களோட செய்தி தொடர்பு சரி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அந்த சீனியர் எப்படின்னா ஏலவல் செய்யற காலத்துல பெஸ்டாவே சரியா பெஸ்டாவே குவாலிட்டியாவே சரியா ஏலவல் செஞ்சு கொடுத்தாரு. வைகனா ஓகே நான் இப்ப எல்லாத்தையும் பேச போறேன். என்னைய பத்தி அந்த விஷயங்களை பத்தி தான் நான் இப்ப பேசுவேன். சரி ஓகே எங்கட சீனியரோட கதை நான் சொல்ற மிஸ்டேக் சரி பெஸ்டாவே ஏலவல் செஞ்சு கொடுத்தார். அவர்கிட்ட மார்க்ஸை பொறுத்தவரை சரி 3 பாடங்களுக்குள்ள இதுதான் எல்லா டேர்ம்லையும் அவரோட மார்க்ஸ் 90+. 90 விட குறைஞ்சு வந்தது நான் கண்டில்ல. அப்படி கண்டில்ல. 89 வந்து கண்டில்ல, 90 வந்து கண்டில்ல, 90 விட கூட பாடத்தில்லை. இப்படி ஒரு புள்ள ஒவ்வொரு டேர்ம்லையும் மார்க்ஸ் வந்தா அவரோட ரிசல்ட்ஸ் ஐலண்ட்ல பிளஸ் டாப் 10 ஷுவரா டாப் 10 அவர் ஒரு கண்டு அடிப்பாரு. இல்லாட்டி ஐலண்டுக்குள்ள எப்படியுமே ஃபர்ஸ்ட் 50 சரி வரும். அப்படியான ரிசல்ட் ஸ்கோர் எப்படி 2.3 2.2 அப்படின்ற ரிசல்ட் ஸ்கோருக்கு போகும். ஏன்னா 90+ ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு டேர்ம் ஃபைனல் எக்ஸாம் எடுக்கிறது அவருக்கு பெரிய வீடியோ. ஃபைனல் டேர்ம் அவங்களோட எக்ஸாம் நடந்து ரிசல்ட்ஸ் ஸ்கூல்ல கொடுக்க போறது ரிப்போர்ட் ஷீட்டை மேடையில வச்சு எங்களோட டீச்சர் அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணாரு. ஸ்டடீஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி அவரு படிக்கிற மெத்தட்லாம் சொன்னார். ஆனா ஃபைனல் எக்ஸாம் அவருக்கு ரிசல்ட்ஸ் 3A தான் பட் 1.2. என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? என்ன காரணம் கேட்டா ஏதோ இடையில வந்து ஒரு சருகல், கடைசி 2-3 மாசத்துக்குள்ள வந்து ஒரு சருகல், ஏதோ மனசுல வந்து ஒரு தளம்பல், ஏதோ மனசுல வந்து ஒரு பிரச்சனை, கொஞ்சம் அவர் ஸ்டடீஸை விட்டு தூரமானாரு, கொஞ்சம் அவர் பின்னுக்கானாரு. அதனால அந்த பரவாயில்லை. சோ என்ன சொல்ல வரும், இந்த 3 மாசத்துக்குள்ள இந்த 2 மாசத்துக்குள்ள இந்த 55 நாளுக்குள்ள நீங்க வெறுமனே ஃபோக்கஸ்ட் அண்ட் ஸ்டடீஸை மட்டும் செய்ய, எந்த ஒன்றையும் பத்தி யோசிக்க மனசுக்குள்ள எதையும் கொடுக்கலாம். கடைசி கட்டம் விதிக்கிட்டான் எக்ஸாம் ஏலவல்ல. இதுதான் பிள்ளைகள் பலம்புற இடம், இதுதான் பிள்ளைகள் தவறுற இடம், இதுதான் பிள்ளைகள் சருகிற இடம். சோ அந்த சருகல் வந்திருக்கும். அடுத்தது ஏழு ஸ்டோரி நான் சொல்றேன். சரி பிள்ளைகள் 7 ஸ்டோரி நான் 2-3 தடவை சொல்லி சரி எக்ஸாம் வெறுமனே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாங்க எங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்துச்சு. 2018 ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதம் ஸ்போர்ட் மீட்ல ஒரு ஹவுஸ்ல கேப்டன் ஆனது. ஸ்போர்ட்ஸ் மீட்லயே முழு வேலையை கொடுத்து முழுக்க அதிலேயே ஈடுபட்டு கிளாஸுக்கு போகாம ஸ்கூல்ல படிக்காம ஒன்றையுமே யோசிக்காம அப்படியே ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ்ல மூழ்கிட்டு அதுக்கு பிறகு சேக்கிங் மீட்னு சொல்லி, அதாவது பலாஸ் ஃபுட்பால் டீம் ஃபுட்பால் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு கடைசி ஒரு 4 மாசம் வரைக்கும் மறுபடியும் கிளாஸ்க்கு போங்க. எக்ஸாம் கேள்வி நம்பர் கோட்பாடு பார்த்து எக்ஸாம் வச்சாரு. கியூடியும் கியூஎஸ்ஐயும் சமப்படுத்தி சமநிலை விலையின் தொகையை தவிர ஒன்றுமே வைக்கணும். சேர்ந்து 4 மாசம் பிசினஸ் ஸ்டடீஸ் தரேன் கேள்வி தந்தாரு. ஒரு எழுத்து கூட எழுத்து ஒன்றுமே என்ன செய்யறது? விலங்கு 4 மாசம் 120 நாள் சரி அப்படி எப்படி பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒருத்தர் வந்து 100 நாள் வேலை
அதை உங்களுக்கு நான் 100 நாளைக்கு முதல் சொல்லி நம்ம ஒரு 45 நாளைக்கு முதல் அவங்களோட பேசினேன் 100 நாள் 100 days ப்ராஜெக்ட் அவங்களோட பேசினேன். சரி, ஓகே, அதுல மோட்டிவேஷன் செஷன் நான் கிளியரா சொன்னேன். இப்ப இந்த கடைசி கட்டத்துல நான் ஒர்க் பண்ண மெத்தட், கடைசி கட்டத்துல நான் ஒர்க் பண்ண மெத்தட் என்னன்னு சொன்னா, ஏட்ட பாடத்தை எடுத்த இந்த பாடம் 3 பாடம், அக்கவுண்டிங், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் ஸ்டடீஸ். அப்ப அக்கவுண்டிங், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் ஸ்டடீஸ் அந்த 3 பாடத்தில் தொகுத்த 16 சாப்டர், 12 சாப்டர், 14 சாப்டர் சொல்லி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் தொகுத்துட்டு பார்த்தேன். எனக்கு இப்ப எந்த பாடத்துல அவசரமான ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவை, அவசரமான ஷாக் ட்ரீட்மெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அவசர சிகிச்சை எதுக்கு தேவை, எந்த பாடத்துக்கு தேவை, இதைத்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தேன். அவசர சிகிச்சை தேவைப்பட்ட பாடங்கள் எது? எனக்கு அவசர சிகிச்சை தேவைப்பட்ட பாடம் பிசினஸ் ஸ்டடீஸ். அக்கவுண்டிங், எக்கனாமிக்ஸ் ஓகே ஓவரால் செஞ்சுக்குள்ள இருந்துச்சு. பிசினஸ் ஸ்டடீஸ் அவசர சிகிச்சை தேவைப்பட்ட பாடம். ஏன்னா பிசினஸ் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு படிக்கிறது ஒன்றுமே ஞாபகத்தை நிற்காது. இன்றைக்கு படிச்சா நாளைக்கு தான் நோட்ஸ் ஒன்றுமே நிற்காது. மைண்ட்ல நிற்கவே நிற்காத பாடம் தான் நோட்ஸ் பாடம். அல்லாத அவ்வளவே ஒன்றுமே நிற்கிறது. இப்பனாலும் கூட நோட்ஸ் நிற்காது மைண்ட்ல. இப்பனாலும் கூட சில பேருக்கு நோட்ஸ் செய்யவே கஷ்டம். சரியா, நோட்ஸ் நிற்காது. அக்கவுண்டிங் இப்ப அதை செஞ்சு 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 ஃப்ளோல செஞ்சு கொடுக்கும். சரி, நோட்ஸ் சில பாடங்கள்ல நோட்ஸ் நான் பார்ப்போம். பிசினஸ் ஸ்டடீஸ் செய்யறீங்கன்னா படிச்சு கொடுக்கலாம். ஆனா நோட்ஸை கிட்ட வச்சு கொடுத்தா படிச்சு கொடுக்குறோம். அக்கௌண்ட்ஸ் பாரு, அக்கௌண்ட்ஸுக்கு இப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல கூப்பிட்டு சரி இந்த பாடத்தை ஒழுங்கா படிச்சுக்கணும்னு சொன்னா சும்மா ஒழுங்கா படிச்சுட்டு போகணும். எந்த ஒரு நோட்ஸும் எனக்கு கைக்கு தேவை. ஆனா எக்கனாமிக்ஸ் பிசினஸ் ஸ்டடீஸ் அப்படி தாங்க எனக்கு செய்யல. கஷ்டம். ஏன் கஷ்டம்னா நோட்ஸ் பார்த்து நிக்காது. இதுக்கு தான் எனக்கு ஷாக் ட்ரீட்மெண்டோட தேவை. அந்த டைம்ல நான் செஞ்ச ஷாக் ட்ரீட்மெண்ட் 3:30 early morning therapy. இதுதான் நான் செஞ்ச ஷாக் ட்ரீட்மெண்ட் ஃபார் பிசினஸ் ஸ்டடீஸ். 3:30 early morning நான் எழுதுறேன். எங்கட அம்மா அப்பா இன்னும் எனக்கு அந்த அவங்க நேர அட்வான்ஸ் லெவலில் படிக்க வைக்கிறதுக்கு எனக்காக அவங்க செஞ்ச தியாகம் கண்ணுக்குள்ள இருக்குது. 3:30 எங்க அம்மா என்ன எதிர்பார்த்து அவ கிளம்ப வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. அவனே எதிர்பார்ப்போம். எதிர்பார்த்துட்டு சரி எழுப்பினது மட்டும் நல்ல டைம் இஞ்சி போட்டு தந்துட்டு ஏதாச்சும் சாப்பிடுறது சமைப்போசை சரியில்லை, சரி சின்ன ஐட்டம் செஞ்சு தருவாங்க. காலையிலுமே எழுதி நினைக்க பசி விட்டுறதுக்காக சாப்பிட்டு அப்ப அந்த டைம்ல எழுந்தி நோட்ஸ படிச்சா மைண்டுக்கு வரும் எப்படி தெரியுமா? சும்மா அந்த மாதிரி மைண்ட படி கல்லுல அந்த சிலையில சிப்பிகள் சிலை வதிக்கிறது போல நோட்ஸ் பயன்படுத்தும். இந்த 3:30 மணி காலையில அதிகாலையில இருந்து படிக்கும். அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு. நான் படித்தது நான் 10:30 11 மணி தூங்கிடுவேன். அதை விட எனக்கு முழிச்சிடிக்க ஏறாது. 10:30 11 மணி 10:30 11 மணி சரி தூங்கிட்டு 3:30 எழும்பி பிசினஸ் ஸ்டடீஸ் படிப்பேன். பிசினஸ் ஸ்டடீஸ் படிக்க போல ஃபுல் போக்கஸ்டோட படிப்பேன். பாடத்தை பழகி பலகப்படுத்தும். முக்கியமா இந்த பாடம் எனக்கு எந்த சாப்டர் கஷ்டமோ அதுக்கப்புறம் கேள்வி செய்யணும். பாஸ் பேப்பர்ல கேள்விக்கு ஆன்சர் எழுதி பார்க்கணும். நாங்க பாஸ் பேப்பர்ல பார்ட் 2 பிசினஸ் ஸ்டடீஸ் எக்கனாமிக்ஸ் செய்யக்குள்ள எப்படி செய்யறா பிள்ளைகள் ஒரு கேள்வியை பார்த்துட்டு இந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியும் என்று அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகும். அப்படி செஞ்சு அட்வான்ஸ் லெவல்ல எழுதி பார்க்கணும். சரி எழுதி பார்க்கணும். அப்படி பார்த்துதான் செய்யலாம். ஏழு டைம் என்னையோட நீங்க கம்பேர், அதை நான் திருப்பி சொல்றேன். உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், எனக்கு வேற மாதிரி இருக்கும். சரி
என்னையோட உங்களை நீங்க கம்பேர் பண்ணவா சரிதானே ஏண்டா நான் பொதுவா எனக்கு 11 மணிக்கு மேல படிக்கிறேன் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு போலதான் என் ரொட்டீன் சேஞ்ச் ஆகும் யூனிவர்சிட்டியில அப்படியே எனக்கு கஷ்டம் அப்ப எல்லாத்தோடையும் சேர்ந்து படிக்கணும் அதனால எல்லாரையும் ரொட்டீனுக்கு நானும் பழகிக்கிட்டேன் நான் 10:30 11 மணி ஆகல் படுத்தேன் தூங்கி 3:30 எழுந்தேன் சரியா 3:30 எழுந்தேன் 3 மணி 3:15 3:30 இந்த கேப்புக்குள்ள தூங்கி எழுந்தேன் எழுப்பி காலையிலுமே ப்ரே பண்ணிட்டு தாஜல் தொழுதுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்கூல் இருந்தா ஸ்கூல் போறது வரைக்கும் படிப்பேன் ஸ்கூல் இல்லைன்னு சொன்னா அப்படியே படிச்சு கொண்டிருப்பேன் ஈவினிங் வரைக்கும் அப்படியே ஒரு மார்னிங் 8:30 அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னோட வீட்டுக்கு வருவாங்க வந்தா சேர்ந்து படிப்பேன் நான் விளங்கப்படுத்தும் மற்றவங்க படிப்பாங்க சரி நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மற்றவங்க படிப்பாங்க எல்லாருமே சேர்ந்து படிச்சோம் நல்ல ஒரு ரிசல்ட் ப்ரொசீஜர் நாங்க ஈவினிங் கிளாஸ் போவோம் கிளாஸ் போயிட்டு பிரிச்சு கொள்வோம் டைம் பிரிச்சு கொள்ற பிரிச்சு கொள்றது எப்படின்னு சொன்னா 2 செட்டா பிரிக்கும் ஒரு செட் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறாது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏர்லி மார்னிங் எழும்பாங்க அவங்க செய்வாங்க ஒரு வேலை மெசேஜ் வந்து போடுவாங்க நாங்க வந்து நைட்டுக்கு படிச்சுட்டு படுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸ் 6 கிளாஸ் விட்டுன்னா 6 மாதிரி வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு தூங்குவோம் தூங்கி 9-10 மணிக்கு தான் எழுப்புவோம் நாங்க தூங்குற டைம்ல அவங்க எழுப்பாங்க நான் ஒரு 10 மணிக்கு தூங்குறோம் நான் அவங்க கோல் அடிச்சு விட்டுறேன் அவங்களுக்கு எழுப்புடா படிங்கன்னு அவன் 10-10:30 எழுப்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணா அவங்க காலையில ஒரு 3-4 மணிக்கு தான் தூங்குவோம் அப்ப எங்களுக்கு கோல் அடிச்சுடுவாங்க இந்த கோல் அடிச்சு எங்களை எழுப்பாட்டி விட்டுருவாங்க படிங்க இப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு நாங்க எங்கட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஹெல்ப் ஆயிருக்கோம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஹெல்ப் ஆயிருக்கோம் நாங்க எங்கட பெட்ச்ல எங்கட ஸ்கூல்ல இருந்து ஏழாவது எழுதினது 11 பேர் 9 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் அதுல 4 பேர் நாங்க யூனிவர்சிட்டி போனோம் HNDA 4 பேர் போனாங்க காலேஜ் 3 பேர் போனாங்க 11 பேர் ஸ்டடீஸ் ஃபீல்டுக்கு தான் போனாங்க சரி இப்ப ஒவ்வொரு துறையில இருக்கும் சரி ஓகே அப்ப இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஹெல்ப் ஆகிறது தான் படிச்சோம் கடைசி கட்டத்தை நான் இன்னும் ஒரு வேலை செஞ்சிருந்தேன் என்ன ஃபைனல் பேப்பருக்கு வர வேண்டிய பேப்பரை நானே தொகுத்தேன் எப்படி தொகுத்தேன்னா கடைசி உள்ள 10 வருஷம் பாஸ் பேப்பர் எனக்கு கை கட்டு எடுத்து எக்கானமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சும்மா சொல்றேன் எக்கானமிக்ஸை வச்சு சொல்றேன் 1வது பாடத்தினுடைய கேள்வி 1வது கேள்வி அதுல 2009ஆம் ஆண்டுல இருந்து நான் தொகுத்தேன் எனக்கு 2017 எக்ஸாம் 2009ஆம் ஆண்டுல என்ன கேள்வி வந்துருந்துச்சு 2010 என்ன கேள்வி 11 என்ன கேள்வி 5 கேள்வி தொகுத்துட்டு அப்படியே அதுல தொடர் கொண்ட வச்சு 2017க்கு வர முடியுமான 10 கேள்விகளுக்கும் ஒரு பகுதியில 10 கேள்வி அதே மாதிரி 2வது கேள்வி 3வது கேள்வி 4வது கேள்வி 5 6 10 கேள்விகள் தொகுத்த ஞாபகம் இருக்கிறாங்க அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இயர் பாடத்துக்கு முழுமையாக தொகுத்தேன் செகண்ட் இயர் பாடத்துக்கு சரி ஞாபகம் இல்லை ஃபர்ஸ்ட் இயர் பாடத்துக்கு தொகுத்த ஞாபகம் இருக்கு 10 கேள்வி 50 கேள்வி தொகுத்த ஞாபகம் இருக்கு மற்றதுக்கு தொகுத்திருப்பு ஞாபகத்துல இல்லை சரி தொகுத்துட்டு அந்த 50 கேள்வியில இருந்து 25 கேள்வி தானே வரப்போகுது உண்மையிலே எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நான் தொகுத்த 50 வினாக்கள்ல 17 அல்லது 18 வினாக்கள் என் ஃபைனல் பேப்பர்ல இருந்துச்சு நான் அதுக்கு தான் ஆன்சர் செஞ்சேன் 17 அல்லது 18 வினாக்கள் சரி மொத்தமா பார்ட் 2ல 5 வினா ஒன்றுக்கு 5 வினான்னா 25 வினா இதுல நான் எடுத்த 17 வினாக்கள் யோசிப்பாங்க நான் எடுத்த 17 வினா அந்த பேப்பர்ல இருக்கு 17-18 வினாக்கள் அப்படி ஆன்சர் செஞ்சேன் அப்படி சரி பார்ட் 1லையும் அதே மாதிரி எக்கானமிக்ஸ் எனக்கு தெரிஞ்சதுக்கு என்ன பார்ட் 1 48 இல்லாட்டி 49 அக்கௌண்டிங்ல 48 இல்லாட்டி 49 இதே மாதிரி செஞ்ச வேலை தான் இதே மாதிரி செஞ்சது 2024 2025 பேப்பரு இதே மாதிரி பிள்ளைகளுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்த பிள்ளைகள் அவங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் ஃபைனல் பேப்பர்ல வரும் கொடுத்த கேள்வி பார்ட் 1 20 கேள்வி 22 கேள்வி ஃபைனல் பேப்பர் இருந்துச்சு அதே மாடல் அதே மாதிரி கேள்வி இருந்துச்சு வேணும்னா 2025 25 பாஸ் பேப்பரையும் 25 நான் எடுத்த ஃபைனல் எக்ஸாம் செமினார் பேப்பரையும் நான் ஒப்பிட்டு காட்டுறேன் 25 ரெண்டையும் நான் ஒப்பிட்டு காட்டுறேன்
சரி, ஒப்பிட்டு காட்டுறோம். வேற ஒன்றுமே ஒப்பிட்டு காட்டுறோம். மாடல் மாறி இருக்கலாம், சில நேரங்களில் கேள்வி அமைப்பு மாறி இருக்கு. நம்ம கேள்வி பேப்பர் அவ்வளவு கேள்விகள் வருது. சரி, எடுக்கலாம், எங்களுக்கு எங்கட பேப்பரை கெஸ் பண்ணலாம். அப்படி கெஸ் பண்ண எங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி விலகுது. அப்ப அந்த விஷயத்தை, அந்த கான்பிடென்ட்டை கொண்டு வரணும் இந்த முறை. அப்ப ஒன்று தலைப்பு எடுங்க, தலைப்பு எடுத்துட்டு உங்களுக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது பாடம் எது, சாப்டர் பார்த்து அதை பண்ணுங்க. ரெண்டாவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பாக பண்ணீங்க. மூணாவது, உங்களுக்கான பேப்பரை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுல வரக்கூடிய கேள்வி ஆன்சரை எழுதி பாருங்க. அந்த பேப்பர்ல இருந்துதான் உங்களோட ஃபைனல் பேப்பர் எடுக்கப்பட்டது. இது ஷுவர், இது ஷுவர். சோ இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ண மெத்தட். சரியா? ஃபைனல் டைம்ல படிக்கிறதுக்காக பேர் ஒன்றும் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் பெருசா ஃபாலோ பண்ணல. இது கரெக்டா நான் ஃபாலோ பண்ணுறேன். சரி, ஏழாவது உங்களோட தியரி, ஆறாவது தியரி. ஓகே, ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த மைப்ல நான் ஷேர் பண்ணிட்டேன். வீக்லி மோட்டிவேஷன் சேலஞ்சஸ், கிரியேட் அ சேலஞ்ச், 1000 MCQ சேலஞ்ச், 6-day ரிவிஷன் சேலஞ்ச், டெய்லி அட்டெண்டன்ஸ் சேலஞ்ச். நீங்க உங்களுக்குள்ள ஒரு வீக்குக்கான சேலஞ்ச் ஒன்று உருவாக்கி, ஒரு நாளைக்கு 50 MCQ 3 பாடத்திலையும் 7 நாளைக்கு 350 MCQ, 350 MCQ சரி நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் ஒன்று உருவாக்கி, ஒரு மைண்ட் செட் ஒன்று உருவாக்கி உங்களுக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணுவோம். நான் 350 MCQ செய்யாம இதை வீக்க கடத்த மாட்டேன், நான் 15 பார்ட் பேப்பர் செய்யாம வீக்க கடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்க சேலஞ்ச் உருவாக்கி, உங்களுக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் கூட 15 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் படிக்காம நான் கலியாது என்ற உங்களுக்கு நீங்க சேலஞ்ச் உருவாக்கி, நீங்க சேலஞ்ச் உருவாக்கிக்கோங்க. இது ஏழாவது விஷயம். எட்டாவது விஷயம், கடைசி, லாஸ்ட் ஒன். End every classes with this message. The exam is only one day. Your effort is for the next 55 days. If you win these 55 days, the exam will take care of itself. Motivation part for your students. 2 months from now, you will either wish your heart started today or be proud that you did. The choice is yours. The choice is yours. So, plan. Exam number 55 days. Effort போட போறீங்க, பஸ் எக்ஸாம் இஸ் ஒன். நீங்க எஃபோர்ட் போட்டு வின் பண்றீங்களா என்ற தெரிவு உங்களுக்கு, தெரிவு உங்களுக்கு. 55 நாள் எக்ஸாம் ஒரு நாள். எக்ஸாம் இஸ் ஒன் டே. சோ சக்சஸ்ஃபுல்லி 55 நாளை நீ சரியா பயன்படுத்தினால் அந்த ஒரு நாள் எக்ஸாம் தானாகவே. சோ அந்த மைண்ட் செட்டோட நீங்க ஒவ்வொரு நாளும் அதை எழுதி வச்சு சரி வரீங்க, எழுதினீங்க அந்த பாட்டை, மறுபடியும் சொல்ற அந்த பாட்டை எழுதி வச்சீங்கனாலும் பிரச்சனை இல்லை. அதை மைண்ட் கட்டுங்க, எடுத்து அதை யோசிங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கற்றுப்போம். எப்படி என்று சொன்னா, the exam is only one day. பரீட்சை என்பது ஒரு நாள் மட்டும்தான். Your effort is for the next 55 days. உங்களோட முயற்சி இன்னும் 55 நாள் தொடர போகுது. If you win this 55 days, நீங்க இந்த 55 நாட்கள வெற்றி பெற்றுட்டா, the exam will take care of it. அந்த பரீட்சை அது தானாக நடக்கும். So இன்றிலிருந்து 2 மாதம் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒரு பெரிய ஒர்க்கிங் ப்ராக்ரஸுக்கு. அது வெற்றி அடைஞ்சிட்டா உங்களோட ரிசல்ட்ஸ் வெற்றியாக மாறும் என்றதுதான் கடைசி. சோ இப்ப உங்களுக்கான நேரம் உங்களோட கேட்கறதுக்கு 8 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், லைஃப் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்கிறேன். சோ இது உங்களுக்கு பிரயோஜனம் அளிச்சிருக்கும் நம்புறேன். இந்த செஷன் உங்களுக்கு ஒரு மார்க்ஸை கூட்டி இருந்தாலும் அது எனக்கு அல்ஹம்துலில்லாஹ்
நல்ல ஒரு விஷயம் என்றதான் நான் யோசிக்கிறேன். என்னால ஏழுமான சமூகத்துக்கு ஏழுமான ஒரு சிறிய ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இது. சோ இந்த செஷன் உங்களுக்கு நம்பிக்கை அளிச்சிருக்கும், இந்த செஷன் உங்களுக்கு பிரயோஜனம் அளிச்சிருக்கும் நம்புறேன். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அது பெரிய ஒரு வேலை தான். சோ அந்த அமைப்புல உங்களுக்குரிய டைம் கொடுத்தாரு. உங்களுக்கான டவுட்ஸ் இருந்தா கேட்கறதுக்கு கன்வீட் பண்ணி கேட்கலாம், செக்ல போட்டு கேட்கலாம். ஓகே, கம்பெனி கேள்வி சேர்த்து 35 நிமிஷம் போகுது. அதை விட ட்ரை பண்ணி 35 நிமிஷத்துக்கு குறைக்கிறாங்க. ஓகே, கம்பெனி கேள்வி 35 நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி. தட்ஸ் இட், தட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். 35 நிமிஷத்தை முடிக்கணும்னா அது பெரிய வேலை தான். சரி, என்னைய பொறுத்த வரைக்கும் நான் கம்பெனி கேள்விக்கு ஒதுக்க சொல்ற டைம் 40 நிமிஷம். ஸோ நீங்க ஏர்லியாவே முடிச்சிருக்கீங்க 5 நிமிஷம். ஸோ அதை கிளியர் பண்ண வேண்டிய ஒரு ஒரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒன்றா இல்லை. அதை விட குறைக்கு ஏழுண்டா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா குறைக்க தேவையும் இல்லை. 35 நிமிஷத்துல முடிச்சா 3 ஹவர்ல பேப்பர் முடிக்கலாம், பிரச்சனை உண்டே இல்லை. 40 நிமிஷம் தான் நான் கம்பெனிக்கு ஒதுக்க வேண்டிய சொல்லிட்டேன். பொதுவாக கம்பெனி 35 நிமிஷத்துல முடிச்சா செய்யலாம், நோ ப்ராப்ளம். நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கிறீங்க. டுடே படிச்சா நெக்ஸ்ட் டே மறக்குது, அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க. சரி, படிக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பாடமாக்குறது, இன்னொன்று விளங்குறது. பாடமாக்குறதுலயும் விளங்கி ஒரு தொடர் கொண்டு வச்சு பாடமாக்குங்க. சரி, ஃபுல் ஹார்ட் ஒர்க். சரி, விளங்கி தொடர் கொண்டு வச்சு பாடமாக்குங்க, அப்ப செய்யலாம். ஓகே, அக்கவுண்டிங் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் உங்களோட கிளாஸ்ல பேசுறேன் அப்படின்னா. சரி, அக்கவுண்டிங் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் கிளாஸ்ல பேசுறேன். சரியா? ஓகே, அக்கவுண்டிங் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பாடமா அது நான் முதல்ல சொல்லிக் கொடுத்த விஷயம் தான். படிக்கிற விஷயத்துல பாடமாக்குறத விளங்குங்க, மைண்டுக்கு எடுத்து விளங்குங்க. பாடமாக்கணும், சும்மா வெறுமனே பாடமாக்கிட்டு போகணும்னா அது நிற்காது. இன்றைக்கு படிச்சா நாளைக்கு வரும். இப்ப ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும் விளங்கு. சரி, காரணிகள் அது எதுக்கு சொல்லப்படுது, ஏன் இந்த காரணி இதோட தொடர்புபடுத்தப்படுதுன்னு தர்க்க ரீதியா சிந்திச்சு பாடமாக்குங்க. அந்த சிந்தனை உங்களோட வாழ்க்கை அந்த விஷயத்த மறக்கடிக்காது. அந்த சிந்தனை உங்களது மறக்கடிக்காது. சரியா? அதுக்கு பிறகு அதை எழுதிப்பாங்க. படிக்கிற விஷயத்த எழுது, நோட்ஸ் சொன்னா எழுதிப்பாங்க. எழுதி பார்த்து 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 செய்யும். அதுக்கு பிறகு உடனே கேள்வி வந்து அப்ளை பண்ணி பாருங்க. இது எப்படி அப்ளை பண்றது. இப்ப அந்த ப்ராசஸ ஃபுல்லா செஞ்சு படிக்க போல உங்களுக்கு என்ன செய்யும், சரி, அருமை என்றால் என்ன பாடமாக்கிட்டீங்க. இதை ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. இதுதான் அருமைன்னு சொல்றேன். ஓகே, சரி, ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. இப்ப அருமையான எழுதி பாருங்க. இப்ப அருமை சம்பந்தமான ஒரு கேள்வி எடுத்து பார்ட் 1லயோ பார்ட் 2லயோ அருமை என்ற தியரியை அப்ளை பண்ணி பாருங்க. இப்ப ஓகே, பாடம் விளங்கி இருந்தா அப்ளிகேஷன் சரியாக இருக்கும், ஆன்சர் சரியா வரும். இப்ப பாடம் விளங்கினது அர்த்தம். இப்ப அடுத்த நாள் மறக்காத விஷயம். அந்த மாதிரி ஒரு ப்ரொசஸ்ல போனா தான் மறக்காம. இல்லாட்டி வெறுமனே அருமை என்பது எல்லையற்ற மனித தேவை இருப்பவங்களோட ஒப்பிடும் பொழுது வளங்கள் குறைவானது. எப்படியும் ஒரு 3 நாள் சொல்லிட்டு ஓகே நான் படிச்சுட்டேன் நீங்க யோசிக்கிறீங்க. அது படிக்கிற மெத்தட் அல்ல. சரி, அது படிக்கிற மெத்தட் அல்ல. அதை நீங்க சேஞ்ச் பண்ணணும். அதை நீங்க சேஞ்ச் பண்ணணும். சரி, அந்த மெத்தடை நீங்க சேஞ்ச் பண்ணினா உங்களுக்கு ரிசல்ட். ஓகே, நான் நினைக்கிறேன் நீங்க இந்த விஷயங்கள் ஓகேன்னு 13 பேர் இருக்கிறீங்க. 13 பேர் இருக்கிறீங்க.
இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு என் வாட்ஸ்அப் நம்பர்ல குரூப்ல தான் நீங்க ஜாயின் ஆகிருப்பீங்க. என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் கொண்டு ஒரு ரிவ்யூ கொண்டு எதிர்பார்க்கிறேன். என்னோட மோட்டிவேஷன் செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி மோட்டிவேஷனல் செஷன் வரக்கூடிய பட்ஜெட்டுக்கும் நாங்க செய்யணுமா, இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி மோட்டிவேஷன் செஷன் தேவையா, இன்னும் மோட்டிவேஷன் செஷன்ல என்ன எட் பண்ணலாம் என்ற விஷயங்களையும் நீங்க எங்களுக்கு அதுல ஒரு ரிவ்யூவாக போடலாம். ரிவ்யூன்றது அப்படித்தான், எது நல்ல எது இன்னும் செஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்று சம்பந்தமான எனக்கு ஒரு சின்ன ஐடியாவோட போட்டீங்கன்னா உங்களோட கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க போல சில நேரங்கள் இதுவும் இருந்தா நல்லா இருந்திருக்கும் உங்களோட மைண்ட் செட்டுக்கு பட்டிருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறவங்க சேர்த்து சொல்றேன், போட்டு விடுங்க எனக்கு வாட்ஸ்அப்ல. சரி, இந்த நம்பருக்கு போட்டு விடுங்க. 771969364364. சரி, இதுல நான் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சு கொள்றேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி எதிர்வரக்கூடிய 27, 28, 29ஆம் தேதிகள்ல இந்த வஷீப் சேர்ந்த அக்கவுண்டிங் செமினார் ஃபைனல் செமினார் இருக்குது. அந்த ஃபைனல் செமினார்ல ஜாயின் பண்ண விருப்பமான ஆட்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ண அவங்களுக்கான மற்ற டீடைல்ஸ் எல்லாம் தாரேன். பிளான் பண்ணப்பட்ட சரியான செமினார், ஃபைனலாக எதிர்பார்க்கக்கூடிய முழுமையான பேப்பர் அதுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கும். சரி, எதிர்பார்க்க வினாக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே டிஸ்கஸ் பண்ணப்படும். முழு ஏரியாக்களும் கவர் பண்ணப்படும் அக்கவுண்ட் சம்பந்தமான. சரி, அப்ப அந்த செமினார்லையும் ஜாயின் ஆக விருப்பமானவர்கள் அந்த செமினாரோடு சம்பந்தப்படுத்தி எங்களோட நீங்க ஜாயின் ஆகி கொள்ளுங்க. சரி, அப்ப நான் என்ன சொல்றேன், 27, 28, 29 செமினார்ல சரி வெளியாட்கள் சந்திக்கிறேன். மற்றவங்களை அடுத்த கிளாஸ்ல நான் சந்திக்கிறேன். சரி, எனக்கு கட்டாயம் அந்த ரிவ்யூவை போடுவீங்கன்னு நம்பிக்கையோட நான் இன்னைக்கு லீவ் ஆகிறேன். சொல்லுங்க அண்ணா. அண்ணா சொல்லுங்க. ஓகே, வசீர் சார் எக்ஸாம் மாத்துவாரு. நான் வசீர் சார்ட்ட பேசுறேன். சரி, வசீர் சார்ட்ட பேசுறேன். வசீர் சார் எக்ஸாம் மாத்துவாரு. சரியா, அது வசீர் சார் நான் சொல்லித்தான் இருக்கிறேன். 27, 28, 29 சரி எக்ஸாம் டேட்டா மாத்துவோம். சரிதானே? அப்ப அவர்கிட்ட ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அதை சரி மாற்றி தருவார் உங்களுக்கு எக்ஸாம் டேட். சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் எனக்கு கட்டாயம் ரிவ்யூ கொண்டு போடுவீங்க நம்பிக்கையோட நான் லீவ் ஆகிறேன். இப்போ 9 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் விலகினீங்க. கட்டாயம் ரிவ்யூ கொண்டு போடுங்க, நான் எதிர்பார்த்திருப்பேன். ஜஸாக்குமுல்லாஹ் for your participations. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you. Bye. Assalamu alaikum.